பொண்ணு நீ என்ன ட்ரெஸ் போட்டாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து ட்ரெஸ்ல கிடையாது. ஒரு ட்ரெஸ் மாதிரி சின்ன விஷயத்துல கூட ஒரு ஆண் ஆகிய நான் அதை கட்டுப்படுத்துறேன் பத்தியா, அந்த ஆளுமையை காட்டுறது தான் அந்த பொண்ணு அப்படியே அடக்கி இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா நினைக்கிறேன். வீடியோ போறதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளாஸ் நாங்க வந்து ஐபோன் 15 Pro Maxல தான் எடுக்கிறோம். ஆமா. இன்கேஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க, we can improve our quality of video. கரெக்ட்டா? இதுக்கு மேலனா என்ன வாங்குவீங்க? அடுத்து 16 வந்ததுன்னா வாங்குவீங்களா? செட்டிங்ஸ் ஏதாவது மாத்துவேன்னு சொல்றேன். சரியா? சோ எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா சொல்லிருந்தீங்க வீடியோ கிளாரிட்டி நல்லா இல்ல. இப்போ ரீசன்ட் டைம்ல சில ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு வீடியோ கிளாரிட்டி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. சோ அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா we have invested இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருந்தோம். ப்ளஸ் இப்போ வந்து ஐபோன் 15 Pro ஆமா SLR வச்சிருந்தோம். பட் ஆனா SLR வச்சு ரொம்ப நம்ம அப்பப்போ எடுக்க முடியல. அதுக்கு அது வெயிட், அது கண் வேற எரியுது. சோ கண்ணு எரியுது காரணம் வெங்காயம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காடை 65 ப்ளஸ் காடை 65. ஸோ நாட் ஒன்லி காடை, சிக்கனும் சேர்த்து தான் மிக்ஸ்டு. இதே ஓகே டைரக்ட்லி ஃபாஸ்ட் இந்த இது ஆக்சுவலி இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நான் வந்து ½ அன் ஹவர்ல இந்த பிரியாணி செஞ்சு முடிக்க போறேன். ஸோ அர்ஜென்ட்டாக பார்த்தீங்கன்னா செய்ய போறேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் கிட்டத்தட்ட 11:30 12க்குள்ள நான் இதை முடிச்சாகணும். பார்ப்போம் அட்லீஸ்ட் ஒரு 12:15 முடிக்கிறேனான்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவசரம் ½ அன் ஹவர்ல பண்றது சொன்ன இங்கே 10 நிமிஷம் புதினா தக்காளியே உரிச்சு நிற்கிறியா திவ்யா? ஸோ புதினா விவேகமே இருந்தா பார்த்தா திவ்யா சூறாவளி காற்றா இருக்கணும், புரியுதா? இப்போ டைம் பாருங்க, ஆல்ரெடி என்ன டைம் பார்த்தனா 11:35. 11:35. ஸோ 12 o'clockலாம் சாத்தியமான்றது தெரியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம், வெங்காயம் ஆல்ரெடி வந்து வெங்காயம் தக்காளி எங்கள் வீட்டுக்கார கட் பண்ணி வச்சுட்டாரு. காலையில பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டோம். ஸோ அதனால அரைச்சி வச்சுட்டேன். நீங்க வச்சிட்டீங்களா? எல்லாமே நான் தான் பண்ணிட்டேன். பிரியாணி நான் பண்ணிடுவேன், இவளோட டேஸ்ட் கூடுதலா பண்ணிட போறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்ல, உன்னோட டேஸ்ட் கூடுதலா பண்ணிட போறதுல கையை கட்டி வச்சிருக்கிறேன் அப்படி சொல்லு. ஐயோ கடவுளே. நான் ஒரு நாள் உங்களுக்கு நான் பிரியாணி செஞ்சு போடுறேங்க வீடியோ, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி ஆண்ட வச்சிட்டோம், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். இல்ல இது வேணா சாட்சின்னு நினைக்கிறேன் திவ்யா, முன்ன வேணா அந்த குண்டாங்குள்ள உட்கார வச்சு ஆன் பண்ணி விடலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுப்போம். காயுதா? காயுது. ஸோ எடுத்து வைக்கிறேன். முன்னாடிலாம் நான் வந்து ரொம்ப கொஞ்சமா போடுவேன் பட்டன், அவங்களாம் இப்பெல்லாம் கணக்கே பாக்குறது இல்ல. முந்திரி போடுறியா? முந்திரியா? வேணாம் பிரியாணி முந்திரி போட சூப்பரா இருக்கும். முந்திரி வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்லா இருக்கும். அந்த வெஜிடபிள் அந்த ஸ்வீட்னஸோட அந்த கேரட் அரைச்சு ஊத்தணும், பாதாம்லாம் அரைச்சு ஊத்துனா நல்லா இருக்கும். ஐயோ குழம்பு மாதிரி ஆயிடும். வந்து இப்பே தெரியுதுல்ல உங்க பிரியாணி எப்படி இருக்கும்னு. நான் வந்து நல்லா புதுகுஷ்டியா வாங்குவேன், செய்வேன். என்னது புதுகுஷ்டியா? புஜகுஷ்டியா அப்படின்னா நல்லா ஹெல்த்தியா. நீங்க ப்ளூல வச்சிருக்கீங்க, நான் கிரீன்ல வச்சுக்கிறேன். ஓகே நவ் கரெக்ட். எந்த குஷ்டி என்ன பூஜை குஷ்டியா என்ன செய்வீங்களோ தெரியல. ஆக்சுவலி நாங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வெயிட் லாஸ் எப்படி பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னா, என்ன சாப்பிட்டுக்கா வெயிட் குறைச்சிங்க அப்படின்னு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு எடுக்கலாம்னு நினைச்சேன். இந்த மனுஷன் போய் சிக்கன் வாங்கி வருவாருன்னு யாருக்கு கண்டா? நம்ம கேட்கறது உனக்காக நான் சிக்கன் வாங்கல, என் பசங்க கேட்டாங்க அதான் வாங்கி வந்தேன். அப்படியா? அப்ப நீங்க சாப்பிட மாட்டீங்க? நான் சாப்பிடுவேன், நீ தான் சாப்பிடக்கூடாது. நான் அதுக்கு சாப்பிட மாட்டேன். செய்யறது நானு. அப்ப செய்யறதுக்கு கூலி கொடுத்துருங்க. செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா 1000 rupees வேணா ஒரு கைப்பிடி சாப்பிட்டு போ. நீங்க சொன்னாலும் சொல்லலாம், அவ்வளவுதான் சாப்பிடுவேன். ஓகே, சோ நம்ம வந்து என்ன சாப்பிட்டு வெயிட்ட குறைச்சோம் அப்படின்றத விட என்ன சாப்பிடாம குறைச்சோம் அதுதான் உண்மை. நம்ம என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும், நம்ம என்னதான் ஜிம் போனாலும், வாக்கிங் போனாலும், நம்ம வாய் சொல்லலே மூக்கு கீழே பஞ்சாயத்துக்கு நேரம் மாதிரி பெருசா வச்சிருக்கிறல்ல, அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இல்ல ஒரு படத்துல வந்து வாயை தைச்சிடுவாங்க, வாய் தைச்சிட்டா சாப்பிடவே மாட்டோம்ல. அப்படி கிடையாது. எல்லாருக்கும் சீரியஸா கேட்கறதுனால நான் சொல்றேன். வெங்காயம் போட்டுருவோமா? உதிரி போடுங்க. வெங்காயம் போடுறதுன்ற பாருங்க. அம்மா கொதிக்குது என்ன? இந்த எண்ணெய் கொதிக்கிட்டா இருக்கும் அடுப்புல. ரொம்ப நேரம் காஞ்சிட்டு இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து வெயிட் லாஸ் பண்றது வந்து நான் ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இப்போ டெம்பரரியா நான் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணேன். பட் என்ன சொல்றது, இப்போ வந்து மெயின்டைன் பண்றேன்ற பேர்ல என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் என்ன பண்ணி வெயிட் குறைச்சேன் அப்படின்றத நான் உங்களுக்கு செப்பரேட்டாவே ஒரு வீடியோ போறேன். நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றது செப்பரேட்டா காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்றேன், என்ன ஒர்க் அவுட் பண்றேன் எல்லாத்தையுமே வீடியோவா போடுறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரம் கூட்டி வரல, ஏன்னா மழையா இருக்குதா, வாக்கிங் போக முடியல. ஸோ அதனால இப்போ கொஞ்சம் மெஸ்டப்பா இருக்குது. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து நல்லா டார்க் டீப் ப்ரௌன் ஸ்டேஜ்.
இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகலாம், பட் நமக்கு டைம் இல்லை, ஆல்ரெடி 12 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த எண்ணெயில மிளகா பொடி போடுறோம். நான் கொஞ்சம் கம்மியா தான் போடுறேன், ரொம்ப போடல. ஸோ இந்த டீஸ்பூன், குட்டி பேபி டீஸ்பூன்ல கொஞ்சமா போடுறேன், ஏன்னா சில்லி வேற போட்டிருக்கேன், அதனால போதும். வேற கொஞ்சம் போட்டா போதும் போதும், அப்புறம் ரொம்ப காரம் பசங்களுக்காக தானே செய்வேன். ஆமா, அதனால எங்க வீட்டுக்கார் பாத்தீங்கன்னா பொண்டாட்டியா பசங்களா அப்படின்னா பசங்க தான் முதல் கை காட்டுவார். எஸ் இவன் அவங்கதான் அப்படின்னு. பசங்க கல்யாணம் பண்ணி போன வந்து பொண்டாட்டின்னு அவனை நீ வந்தான்னு வச்சுக்கேன், ஒரு பருக்கு கூட சோறு போட மாட்டேன். என்னது பாண்டியா, பவர் பாண்டி மாதிரி ஜாலியா பைக் எடுத்து சுத்தலாம் இருக்கிறேன். நிம்மதி வீட்டை விட்டு ஓடிடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு பிஹேவியர். இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, பசங்க பசங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கல்யாணம் ஆனோம்னா கல்யாணம் ஆன வாழ்க்கையும் அவங்களை நிம்மதியா வாழ விடுறது இல்லை. அங்க போய் நிக்கிறது, எப்படி எல்லாம் உன்னை வளர்த்தேன், என்ன விட்டு போயிட்டியே, அப்புறம் அங்கேயும் அதுக்கு வாழாம இங்கேயும் ஒழுங்கா பேச முடியாம, இதுதான் டார்ச்சர். அவங்கள வாழ விடுங்க. இப்ப அவன் ஸ்டூடெண்ட் லைஃபா அவனை என்ஜாய் பண்ண விடுங்க, சும்மா போய் நின்னுக்காதீங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மிளகா பொடி போட்டாச்சு. ஸோ உடனே பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இவ்வளவு போட போறது இல்ல, ஸோ கொஞ்சமா தேவையான அளவு. ஐயோ மொத்தமா கொட்டிட்டேன். இதுதான் எப்பாவது இப்ப நான் என்ன பண்ண எடுத்துடலாமா, அப்படியே மேல விட்டு எடுத்துடுறேன். போதுமா? இவ்வளவு திட்டினா மட்டும் கோவம் வருது சொன்னீங்களே, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா கொஞ்சமா போடலாம், கொஞ்சம் போடலாம், ரொம்ப போட வேணாம். இந்த மூடியில் இருக்கிறத வச்சு போட்டுடுவோம். இப்படிதான் ஏதாவது ஒண்ணு நான் பண்ணும்போது சொதப்பிடுவேன். சரி என்னக்கா வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி பிரியாணி செய்றீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்றது, எனக்காக இல்லைனாலும் எங்க வீட்டுல இருக்கிற மனுஷங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் அந்த பக்கத்துல ஓகே நீ half an hour பிரியாணி செஞ்சிருவ, அந்த கடாய் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி தெரியும், அதை வைப்பேன் நானு, அது ரொம்ப தீஞ்சிரும். அது இல்லாம பசங்களுக்கு மட்டும் தானே நான் சோறே தின்னலடா, நான் சோறே தின்னல, பசங்களுக்கு மட்டும் தான். ஸ்கூலுக்கு எடுத்து போய் தரேன், நான் வந்து சூடா சாப்பிடுறேன். என்ன ஒரு பிரச்சனைனா அங்கெல்லாம் கோயத்துல பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஸ்கூலே கிடையாதுங்க, வெள்ளி சனி லீவ். இங்க பாத்தீங்கன்னா எல்லா சனிக்கிழமை ஸ்கூல் இருக்குதுங்களா, இது ஒரு பிரச்சனையா இருக்கு நமக்கு. கூட லஞ்ச் வேற பசங்களுக்கு ஏதோ எனக்கு பழைய கஞ்சி ஊத்தி உயிர் வாழ வச்சிருக்காங்க. ஆமா, எனக்குன்னு எதுவும் கிடையாது. சரி இப்ப மனசு தொட்டு சொல்லுங்க, நான் முக்கியமா பசங்க முக்கியமா? உண்மையை நான் கேட்கணும். 2 பேரும் முக்கியம். இல்ல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். பசங்க அதுங்க மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா அது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அவங்க அப்படிலாம் கிடையாது, இப்ப முக்கியம். எல்லாம் என்ன நம்பி இருக்குதுங்களா, அதெல்லாம் அப்படிலாம் மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா விட்டு போயிடுங்களா, அதெல்லாம் எப்படி? அப்படிலாம் சொல்ல மாட்டேன், 2 பேரும் முக்கியம். நான் தான் அந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தினேன், அதுங்க ஒழுங்கான பாதையில போறது. நான் தான் நீங்க தந்தை அப்படின்னு அறிமுகமே படுத்தினேன். ஒரு பாதையில போற வரைக்கும் நம்ம தான் அது கூட சஜஷன் பண்ணணும், இல்லைன்னா கஷ்டம் அதுங்க. அதுக்கப்புறமா வந்து நீ தான் முக்கியம்னு சொல்லக்கூடாது. நான் இப்பயும் முக்கியம் தானே சொன்னேன். நீயும் நான் கண்ணு கட்டின காட்டு மாதிரி வந்துட்ட, உனக்கு நான் இல்லைன்னா யாரு வேற யாரு பார்த்துப்பா? அது மாதிரிதான் பசங்களை மாதிரி தான் நீயும், வேற வழி இல்ல. ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா சைக்கலாஜிக்கலி ஒரு பெண்ணை விட ஆண் ரொம்ப மென்டலி பலகீனமான ஆளு. ஒரு பொண்ணு இல்ல அப்படின்னா அந்த ஆணால டெசிஷன்ஸே எடுக்கும். உண்மை அதுதான். ஏன்னா நம்ம அவங்க வந்து நம்ம இருக்கிற பிரசன்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க மறுத்தாலும் நீங்க வந்து உண்மைதான். அது நம்மளோட பிரசன்ஸ்ல இருங்க, நான் let me speak. I made a bad decision. உன்னை கல்யாணம் பண்ணதுதான். சரி ஓகே. ஏன்னா நம்ம இருக்கிற பிரசன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ வந்து தெரியாது. ஆனா அவங்களே தெரியாம நிறைய விஷயங்கள் நம்மள கேட்டு அவங்க செய்வாங்க. அப்படியே கேட்கலனாலும் நம்ம ஒருத்தவங்க இருக்கிறாங்க வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு உள்ள ஒரு திங்கிங் லைக் தட் இஸ் நாட் கரெக்ட் ரீசன். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் வேணும். ஓகேவா, நாங்க பாட்டுன்னு வழி போறதுக்கு அப்ப எதுக்கு உங்களை ஒரு ஆள் வீட்டுல எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? You also have to take some decision. நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சப்போஸ் இந்த உலகத்திலேயே இல்லனா நீங்க சர்வே பண்றது கஷ்டம்னு சொல்ல வரேன். Nothing like that. ஆனா ஒரு லேடிக்கு அப்படி கிடையாது. அவளுக்கு டைம் பாஸ் ஆயிடும், சமைக்கிறது, குழந்தைகளை பார்த்து. அந்த மனுஷன் போறது காலமே உங்க வாயை தாங்க முடியாதானே போறாங்க. ஐயோ கடவுளே, வாயா ஆடுறீங்க, கொஞ்சம் நஞ்சா வாயா ஆடுறீங்க. வீட்டுல இருக்கிறது வாயாடுது, வேலைக்கு போறது கையாடுது. இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இந்த டைம்ல இவரு அந்த ஒரு விஷயங்கள் சொன்னதுனால நேத்து வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இது பார்த்தேன், ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். ஒரு பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ் போட்டா பிடிக்கல, எல்லாரும் சொல்றாங்கல்ல, ஜீன்ஸ் கிராப் டாப் போட்டா வயிறு தெரியுது போடாதுன்றாங்க. ஓகே, வயிறு தெரியுது போடாது. ஸ்லீவ்லெஸ் போட்டா கை தெரியுது போடாது. ஷார்ட்ஸ் போட்டா கால் தெரியுது போடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்றாங்கல்ல. இது இப்பன்னு இல்ல, அந்த காலத்துல நார்மலா புடவை கட்டி ஃபுல்லா கவர் பண்ணி புடவை, சைட்ல தெரியற மாதிரி புடவை ஃபுல்லா கவர் பண்ணி கூட புடவை கட்டிட்டு சமயத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஆள் வராங்கன்னா இப்படி எடுத்து இழுத்து மூடு, இப்படி எடுத்து இழுத்து புடி, இப்படி கால் தெரியுது மூடு. இந்த சென்ஸ் பொண்ணு நீ என்ன ட்ரெஸ் போட்டாலும்
தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து ட்ரெஸ்ல கிடையாது, ஒரு ட்ரெஸ் மாதிரி சின்ன விஷயத்துல கூட ஒரு ஆணாகிய நான் அதை கட்டுப்படுத்துறேன் பத்தியா, அந்த ஆளுமையை காட்டுறதுதான் அந்த பொண்ணு அப்படியே அடக்கி வைக்கிறது. இதுதான் அவங்க மீன் பண்ண வராங்களே தவிர பொண்ணு ட்ரெஸ் போறது விஷயம் அவங்களுக்கு கிடையாது. ட்ரெஸ் போற சின்ன சின்ன விஷயத்துல கூட நான் உன்னை கண்ட்ரோல் பண்றேன் பாரு, அததான் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதுதான் விஷயம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நீ கோணி பைய சுத்திட்டு போனாலும் கோணி பைய பெருசா இல்ல, கோணி பைய மறைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா வாயாட யாருங்க, நீங்க தானே கண்ட்ரோல் பண்றீங்க. இப்போ வாய்க்கு பயந்து நாங்க சைலண்ட் ஆயிடுறோம். ஆனா இன்னும் கொஞ்சம் நான் இப்போ வந்து டைவர்ஸ் கேசஸ் எல்லாம் அதிகமா இருக்குது. இது வந்து பொண்ணு வந்து வாயாடுறது காரணம், பொண்ணு வந்து பேசுறதுதான் காரணம் அப்படின்னு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் அது குறைஞ்சிரும். ஏன்னா இப்ப ஆண்கள் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. பெண்களும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா சம்பாதிக்கிறாங்க, ஈக்குவலா அவங்க வந்து அலோனா லைஃப் லீட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ன உடனே இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஃபேஸ். ஸோ இதனால கொஞ்சம் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் இப்ப இருக்கும். என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு டைவர்ஸ் ஏற்படாது. ஏன்னு சொல்லுங்களேன், கல்யாணமே நடக்காதப்போ யாரும் கல்யாணமே பண்ணி மாட்டாங்க. வந்து கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நிறைய பெண்கள் தெளிவா இருக்காங்க. இல்ல தெளிவா இருக்கிறாங்க. நம்ம ஏன் வந்து நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சில பேர் நம்ம ரொம்ப பேசணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எதுங்க தேவையில்லாத வேலை சொல்லிடுவாங்க நம்ம சப்ஸ்கிரைபர். நம்ம தேவையில்லாத வேலை நம்ம வந்து பிரியாணி முடிச்சிட்டு சாவகாசமா நம்ம வந்து இத பத்தி பேசுவோம். ஓகே, நான் வந்து ரெடி பண்ணிட்டு உங்களை மீட் பண்றேன். டைம் ஆயிடுச்சு திவ்யா, டைம் ஆயிடுச்சு திவ்யா. ரெடி ஆயிடுச்சு. தெரியல, என்னோட அவன் கோவக்காரன் தெரியல. சாப்பாடு பிரியாணி சரியில்லைன்னா என்ன பண்ணுவான் தெரியல. என்ன பண்ணுவான், கீழே இருக்கிற பேர் மேலைக்கு போயிடும். போட்டோம், I don't care. When the ladies are taking care, never you people taking care. அப்படி ஹோட்டல்ல தான் அது மாதிரி பண்ண முடியும். ஏன்னா நீங்க பே பண்றீங்க, வீட்ல நீங்க பே பண்றது இல்ல. அப்படி பே பண்றீங்கன்னா நீங்க பண்ணலாம். அதெல்லாம் இல்ல எங்களுக்காக தானே, பிடிச்சதுக்காக தான் நாங்க ரைஸ் வாங்கி கொடுக்குறோம், சிக்கன் வாங்கி தரோம். நான் ஒண்ணே ஒண்ணு இந்த வீடியோல வந்து இதை பாக்குற பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒண்ணு சொல்ல வரேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ போட்டாலோ இல்ல எனிதிங் ஏதாவது ஒன்று போட்டாலோ உங்களுக்கு இது ஃப்ரீயா கிடைக்குது, நீங்க இதை பண்றீங்க, உங்களுக்கு இது வந்து பைசா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது அதனால வந்து நீங்க எடுத்துக்கிற ஒரு டேக்அவே ஒன்று இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய அந்த ரெக்ரெட்டும் அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை நீங்க கமெண்ட்ஸ்ல காட்டுறீங்க. அதுக்கு பதிலாக நீங்க இன்னொன்று ஒன்று பண்ணலாம். நீங்களும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம். நீங்க கண்டென்ட் கிரியேட்டர் ஆக முடியலையா, நீங்க ஏதாவது ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்ணலாம், ஏதாவது பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அவங்க ஏர்ன் பண்றாங்க, நம்மளும் பண்ணணும், நம்ம கையிலேயே ஒரு 10 காசு வேணும் அப்படின்னு அதுல இருந்து டேக்அவே எடுத்துக்கோங்க. அதுல ஃப்ரஸ்ட்ரேஷன் நீங்க காட்டுறதுனால யாருக்கு பிரயோஜனம் சொல்லுங்க. கடாய் காய வச்சாச்சு, கொஞ்சம் காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது காடை அண்ட் 4 சிக்கன் மட்டும் இருக்கும். சிக்கன் பீஸ் திறந்து காமியா பார்க்கலாம். நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த மீல் வைல் சென்டர்ல பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வாவ் கொஞ்சம் தண்ணி விடுது. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெந்துடும். சிக்கன் போட்டேன். இதுக்கப்புறம் நம்ம அளந்து 5 அழகு அரிசி போட்டிருக்கிறோம், சீரக சம்பா ரைஸ். ஸோ அதுக்கு தண்ணி வச்சாலே போதும், கரெக்டா இருக்கும். சரி சரி, ஓகே ஓகே. ஒரு இதுக்கு 1.25 கப் வைக்கலாம்னு நினைக்கிறேன். சரி சரி சரி, ஓகே ஓகே. இல்ல ஒரு கப்பே போதும் சீரக சம்பா. டைம் ஆச்சு, 15 மினிட்ஸ் சாப்பாடு எடுத்து வெளிய போறோம். சேமியா பாயசம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பால் ஆட் பண்ணோம் 1/2 லிட்டர். நான் பால்லாம் ஆட் பண்ணுவேன், ஏன்னா நான் பால் குடிக்கிறத விட்டு கிட்டத்தட்ட 1.5 மாசம். இல்ல பால் ஆட் பண்ணலாம், டேஸ்ட் இருக்காது. அதெல்லாம் நல்லா சக்கரை எல்லாம் இதுல போதும். நீ தண்ணி ஊத்தாதடி, நல்லாவே இருக்காது. தண்ணில ஏதோ இந்த ஓட்ஸ் பரவாயில்ல, நீ சாப்பிட போறது, நானும் என் பொண்ணும் சாப்பிடுவோம். இதுலயே மில்க் சாலிட். நீ அதெல்லாம் வேணாம், சொன்ன கொஞ்சம் மில்க் இருக்குது. அரே அவ பாக்கெட் எடுத்து ஐஸ்ல இருக்க தண்ணி பரவாயில்ல எடுத்து போடு. நான் ஸ்கூல்ல குட்டிட்டு வரதுக்குள்ள போடு. சரி போடுங்க, எடுத்து தண்ணில போடுங்க. ஓகே, நான் அதுக்குள்ள பொரிக்கிறேன். நல்லா ஓட்ஸ் தண்ணில கலந்து குத்த மாதிரி குடிக்க வேண்டியது. நல்லாதான் இருக்கும். நல்லா இருக்கும். ஓட்ஸ் தண்ணில கலந்து குடிக்க மாட்டேன். நீ வந்து கொஞ்சம் குழம்பு ஊத்தி வெயிட் லாஸ் பண்ண போறீங்கன்னா பாலை விட்டுடுங்க. பால், டீ, காஃபி, சுகர் பாலை விட தேவையில்ல. அது தட் இஸ் a fat, it's a good fat. தான் மில்க், சுகர் விடுங்க. எல்லாம் கிடையாது. மில்க் நான் வந்து 1.5 மாசம் ஆகுது மில்க் சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன்னு இல்ல, என்னைக்காவது ஒரு நாள். இப்ப இந்த 2 மாசம் ஆகுது. இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 3 times 4 times காஃபி குடிச்சிருப்பேன், அவ்வளவுதான். ஓ என்ன காயுது போல இருக்கு. நான் வந்து பிக்ல வைங்க இல்ல ரொம்ப பிக்ல வச்சுனா தீஞ்சிர போகுது. நான் பால் போடுறேன். ஸ்டிட்டிங் நேத்து செஞ்சிட்டு இருக்கேன். ஐயோ டைம் ஆச்சா? ஆயிடும். என்ன ஆயிடும்? டைமா சாப்பிடா இருங்கப்பா, நான் பாக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா 12 கால் ஆகுது, சரிங்களா? பையனுக்கு 12:40 லஞ்சா. தட் மீன்ஸ் 5 minutes ஃபாஸ்ட். தட் மீன்ஸ் கரெக்ட் டைம் தான். என்னடி பண்ற? பாத்திரத்தை அரிசி தண்ணி சொட்டி கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா கொஞ்சம் குழஞ்சிடும். இது வேற. இப்ப நான் பாருங்க மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்லோ பண்ணி I will do it. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. நான் டெஸ்ட் பண்றதுக்கு 4 கதை பசங்களுக்காக தானே செஞ்சோம், நம்ம எதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்? சரி வர நான் வந்து ஹெல்ப் பண்றேன். நீங்க சாப்பாடு போடுங்க. பிரியாணி பாத்தீங்களா? எங்க வீட்ல பிரியாணி. எங்க வீட்ல பிரியாணி.
பிரியாணி செஞ்சே பாத்தீங்கன்னா வீட்டுல அதுவும் செஞ்சு ரொம்ப நாட்கள் ஆகுது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பிரியாணின்றது பிரியாணி செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்கன் வந்து 300 ரூபாய் எடுத்துங்க. அப்புறம் வந்து ரைஸ் ஆயில் எல்லாம் சேர்த்து அப்படி எப்படி 500-600 ஆயிடுதா. இது அழகா போய் எஸ்எஸ்ல போய் 2 சிக்கன் பிரியாணி வாங்கணும்னு வச்சுக்க, அல்வா முட்டை எல்லாம் நமக்கு ஃபேமிலி சின்ன ஃபேமிலினா 4 சிக்கன் பிரியாணி வந்து சஃபிஷியன்டா இருக்குங்க. பிரியாணி நம்ம ஊர்ல எந்த கடையில நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி நாங்க என்னென்ன பிரியாணிஸ் நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்றத நான் சொல்றேன். எஸ்எஸ்ல ட்ரை பண்ணிருக்கோம், காலிட்ஸ் ட்ரை பண்ணிருக்கோம், யா மொய்தீன் ட்ரை பண்ணிருக்கோம், ஆசிஃப் ட்ரை பண்ணிருக்கோம். ஆசிஃப் அது ஓகே, அது முன்னாடியே ட்ரை பண்ணிருக்கோம். இல்ல இப்ப ட்ரை பண்ணுவேன் படத்துக்கு போய்ட்டு வரும்போது. ஓகே அதுக்கப்புறம் கல்யாண பிரியாணி ஒரு வாட்டி போனா நான் பிரியாணி இல்ல அங்க தீந்து போச்சு. அப்புறம் ஆர்காட் பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். ஆர்காட் பிரியாணி சின்ன கடைங்க, பேர் ஆர்காட் பிரியாணி, அது வந்து ஃபேமஸான. அப்புறம் இந்த தலப்பாக்கட்டில சாப்பிட்டுருக்கோம், திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. ஸ்டார் பிரியாணில சாப்பிட்டுருக்கோம். ஸ்டார் பிரியாணி சாப்பிட்டோம். ஸ்டார் பிரியாணி நல்லா இருக்கும். எஸ்எஸ் நல்லா இருக்கு. எஸ்எஸ் கொஞ்சம் ஆயிலி ஆயிடுச்சு வர. தலப்பாக்கட்டிலாம் we not recommend. தலப்பாக்கட்டி வேஸ்ட்டுங்க. இத்தனூண்டு கொடுத்துட்டு அவ்வளவு காசு. வெளியவே போய் சாப்பிட்டு வந்தோம், நல்லா இல்ல, க்ளீன் பண்ணல சரியா. ஒரு வாட்டி ஐயோ ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிடு. இது போதும் அவனுக்கு கொடுக்கறதுக்கு, நம்ம தனியா வந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவு அதிகம் தான். என்ன பாத்தீங்கன்னா காஞ்சிச்சுன்னா ஒரேடியா சுட்டுடணும். அது அப்படியே காய வச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுங்க. பாத்திரம் எடுத்து வச்சுங்க, அவனுக்கு ரெடி பண்ணி வச்சுங்க. வெளியே வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸ் அவ்வளவுதான். ஏதோ நான் பாத்திரம் எடுத்து வச்சுட்டேன் நைஸா. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாக்கலான்ட்டு. ஏன்னா செய்யறவங்க சாப்பிடலாம். அது செய்யறவங்க சாப்பிட்டா அது நல்லா இருக்கும், நல்லா ஒரே மாதிரி தான் சொல்லுவீங்க. காடையோட ப்ராப்ளமே ரேட் வந்து அதிகம். ஆனா சதையே இருக்காது. ஆனா உடம்புக்கு நல்லது. எல்லாம் கிடையாது, 65 ரூபாய் தான். அந்த 65 ரூபாய்க்கு ஒருத்தா அப்படி சாப்பிட கூடாது, எலும்போட கடிச்சு சாப்பிடணும். ஐயோ தொண்டில குக்கிச்சுனா நிறைய பேர் சொல்றீங்க நீங்க குவைத் இருந்ததை விட இந்தியா வந்த அப்புறமா ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா பண்றீங்க, நிறைய மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். ஏன்னா குவைத்ல இருந்தப்ப பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாமே பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க அங்கதான் ட்ரெஸ் காஸ்ட்லியா இருக்காரு. உண்மைதான். அது ஆக்சுவலி அவங்க என்ன டீஸ் பண்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனா அவங்க சொன்னது உண்மை. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பிராண்டடா தான் கிடைக்கும். வீட்டுல போட்டுக்கிறது ட்ரெஸ் எல்லாம் தனியா போய் வாங்க முடியாது. ஸோ அந்த ஒரு காரணம் தான் நாங்கள் ட்ரெஸ் அவ்வளோவா எடுக்க மாட்டேன். அதே மாதிரி ஆன்லைன்லயும் நமக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. இங்க வந்து அந்த ஆப்ஷன்லாம் இருந்ததுனால அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய இது எக்ஸ்ப்ளோர் பண்றேன். அதுக்காக ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ரேட் ரெடியூஸ் பண்ணதுக்கு அதுவும் தான் காரணம். இப்போ வெடிக்குது. சீரம் போய் பாருங்க. ரெடி ஆயிடுச்சு. டைம் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா 12:30. நான் அடிச்சு குடிச்சு டைம் ஆயிடுச்சுன்னு பறந்து அப்படியே போனாங்க. அதனால குண்டால வேகாத சோறு எடுத்துன்னு ஓடுது. குழந்தைக்கு 10 நிமிஷம் முன்னாடியே போனோம். அப்பங்க சாப்பிட்டு போன தங்கி நின்னா அவன் மனசுல ஒரு ரொம்ப அழகா பண்ணுது. இவன் ஸ்கூலுக்கு எடுத்து விட்டுட்டு 9 மணிக்கு வீட்டுக்குள்ள உட்காந்தா சமைக்கிறேன் பேர்ல உட்காந்து போன் மைக் இல்லாம ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க பேசுறது கேட்காது. போன் இப்படின்னு ஏதோ பல டிரான்சாக்ஷன் இதுலயே பண்ணிடுற மாதிரி, ஏதோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படியே ஷேர் மார்க்கெட். டைம் ஆகுது, பேசி கிளம்புங்க போங்க. கொடுத்துருவாங்க. 12 மணிக்கு நான் 10:30 மணிக்கு செஞ்சு ஆரம்பிச்சிருந்தா டைம் ஆகுது. இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு போங்க. 65 எடுத்துக்கினீங்களா? பாத்தீங்கன்னா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. காமிங்க எப்படி உதிரா வந்திருக்குதுன்னு. ஆனா என்ன ஒண்ணு, காரம் கொஞ்சம் கம்மி. காரம் வந்து கம்மியா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போய் ஆக்சுவலி ஒன்று சொதப்பிட்டேன். என்ன சொதப்பிட்டேன்னா பாயசம் செஞ்சேன்னா இவர் ஃபோன் பேசினான்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு ஸ்லோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து பால் பாயசம் இல்லை, பால் அல்வாவாயிடுச்சு. பட் எனிவே ஒன்றும் அது அடி பிடிக்கல அது வரைக்கும். அதுக்குள்ளே நான் போய் பார்த்துட்டேன். ஓகே, நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஏன் அப்படிதான் தெரியுதா என்ன? நம்ம வந்து ரைஸ் சாப்பிட்றோமோ இல்லையோ பீஸை வந்து நிறைய சாப்பிடணும். அப்போதான் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாது. இதை வந்து மூடி வச்சிருவோம். வாசனை வருது. நல்லா இருக்குது ஐஷா. சூப்பர் சூப்பர். நல்லா இருக்குது. காரமும் இல்லை, காரமும் கம்மியாக இருக்குது. எப்பவுமே காரம் தான் கொஞ்சம் அதிகமாகிடும் எனக்கு. இந்த மாதிரி காரமும் கம்மியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு மீட் பண்ணுவோம்.